மச்சானி சத்தியம் முதலாக வந்து இன்னைக்கு ஜூலை 23 தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய வரலாறு இதே நாள் ஏப்ரல் 23 கிடச்சிச்சு. அன்னைக்கு வந்து எலெக்ஷன் டே. இந்த ஜூலை 23 வந்து தமிழ்நாட்டோட கலெக்ஷன் டே. எங்களோட மிகவும் பாதிப்படைகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்களும் தான். ஏன்னா அவங்களுக்கு இதோட கலெக்ஷன் கட் ஆயிரும். எங்கள் தளபதியோட கடைசி படம்ன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது, ஒரு அழுகையாகவும் இருக்குது. இருந்தாலும் ஒரு வித சந்தோஷம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தளபதி படத்தை விட்டு வந்தாலும் கூட மக்களுக்காக சேவை செய்ய இறங்கிட்டார். இறங்கி 2026 தேர்தலில் களம் கண்டு இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கார். இனி தமிழ்நாட்டுக்கு அவர் மட்டும்தான் நிரந்தர முதல்வராக இருப்பார். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இந்த படத்தில் மெயின் நாங்கள் இந்த படத்தை ஏன் திருப்பி கொண்டாடுறதுக்கு வர்றோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஆண்டுக்கிட்டு இருந்த கட்சியெல்லாம் வந்து தளபதியை போட்டு நெருக்கடி கொடுத்தாங்க, படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. இது தமிழ்நாடே அறிந்தது, உலகமே அறிந்தது. ஆனால் இன்றைக்கி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் டைட்டில் கார்டுக்கு மேலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நடிக்கும் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டுக்காண்டியே இந்த கூட்டங்கள்லாம் கூடியிருக்கும். இதுதான் எங்களுடைய தளபதி. இன்னி தளபதி படம் புதுசாக வரலனாலும் ரீரிலீஸ் ஆகும். ரீரிலீஸையும் எங்கள் தளபதி படத்தை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணி தான் கொண்டாடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கே ஃபுல்லாக வந்து அனைவருமே இருக்காங்க. பெண்கள், இளைஞர்கள் எல்லாமே இருக்காங்க. திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். யாருக்கு எந்த ஒரு நெருக்கடியோ எந்த ஒரு இடைஞ்சலோ இல்லாமல் நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தேட்டரில் போய் தளபதியோட படத்தை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த படம் ஆன்லைனில் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்றாங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்ற தகவல் வந்திருந்தால் கூட இவ்வளோ இது இருந்திருக்காது. அப்படி வந்தும் கூட எவ்வளோ கூட்டம் இருக்குன்றத மக்கள் தான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்து சொல்லுவாங்க.